எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால், இது ஒரு ஆண் ஜாதகம். இந்த ஆண் ஜாதகத்தில் ஒரே பிரசவத்தில் 3 குழந்தைகள். இது ஒரு அதிசயமான ஜாதகம். இதுபோல் ஜாதகத்தை இதுவரை நான் பார்த்ததில்லை. ஒரே பிரசவத்தில் 3 குழந்தைகள் பிறக்கக்கூடிய ஜாதகம். அதாவது 2 ஆண் குழந்தைகள், ஒரு பெண் குழந்தை. 7 மாதம் அல்லது 8 மாதத்திலேயே அந்த குழந்தை பிறந்து விட்டது. ஒரே பிரசவத்தில் 3 குழந்தைகள் பிறக்கக்கூடிய ஜாதகம். இவருடைய ஜாதகத்தில் அந்த கிரக நிலை எப்படி இருந்தால் இவருக்கு இதுபோல் குழந்தை பிறக்கும் என்பதை பற்றி இந்த வீடியோ பதிவில் பார்ப்போம். இவர் 5/6/1983 ஆண்டு பிறந்துள்ளார். இவர் மாலை 5:14 பிறந்துள்ளார். இவர் கடலூரில் பிறந்தார். இவர் ஒரு ஆண் ஜாதகர். இவருடைய நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் 2ஆம் பாதமாகும். இவருடைய லக்கணம் விருச்சிக லக்கணம். லக்கணத்திலே குரு, 2இல் கேது, 5இல் சந்திரன், 6இல் புதன், 7இல் செவ்வாய் சூரியன், 8இல் ராகு, 9இல் சுக்கிரன், 12இல் சனி. அதாவது ஒருவருடைய ஜாதகத்தில் 5ஆம் இடம், 5ஆம் பாவகம், 5ஆம் பாவகாதிபதி குரு. இவர்கள் கெடாமல், அதாவது பாவகரங்களுடைய தொடர்பு சேர்க்கை இல்லாமல் இருந்தால், பார்வை இல்லாமல் இருந்தால் அவருக்கு ஆண் குழந்தை பிறக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். இவருடைய ஜாதகத்தில் லக்னத்திலே குரு திக்பலமாகி நல்ல அமைப்பில் இருக்கிறார். அவர் லக்னத்தில் இருந்து 5ஆம் இடத்தை பார்க்கிறார். 5ஆம் அதிபதியே குருதான். அவர் குரு பங்கப்படாமல் நல்ல அமைப்பில் இருக்கிறார். 5ஆம் இடத்தில் சந்திரன், அதாவது 9ஆம் அதிபதியான சந்திரன் 5ஆம் இடத்தில் தேவிரியை நோக்கி போய் கொண்டிருந்தாலும் தசமி திதியில் இருக்கிறார். குரு பார்த்த சந்திரன் 5ஆம் இடம் நன்றாக இருக்கிறது. அதுபோல் ராசிக்கு 5ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரன் குருவின் வீட்டில் குருவினுடைய பார்வையில் நன்றாக சிறப்பாக இருக்கிறது. ராசிக்கு 5ஆம் இடமும் சுக்கிரன் சுபகிரகம் அமர்ந்து எந்த விதமான பாவ தொடர்பும் இல்லாமல் குருவினுடைய பார்வை, சனியின் 10ஆம் பார்வை கிடைக்கிறது. சனி வக்ர அமைப்பில், அதாவது சனி 12இல் மறைந்து வக்ரமாக இருப்பது சிறப்பான அமைப்பாகும். அந்த சனி அதனுடைய அந்த கெட்ட கதிர்களை குறைத்து கொண்டு அதனுடைய பார்வை தான் சனி சுக்கிரனுக்கு விழுகிறது. குருவினுடைய பார்வை 9ஆம் பார்வை ராசிக்கு 5ஆம் இடத்திலும் விழுகிறது, லக்கணத்திற்கு 5ஆம் இடத்திலும் விழுகிறது. இதுபோல் குருவினுடைய தொடர்பு கிடைக்கும் பொழுது அவருக்கு அந்த குழந்தை பாக்கிய அமைப்பு இயற்கையிலேயே சீக்கிரமாக எந்தவித இடைஞ்சலும் இல்லாமல் கிடைக்கும். இதுபோல் ராசிக்கு 5ஆம் இடம், லக்கணத்துக்கு 5ஆம் இடம் எந்தவித பங்கமும் இல்லாமல் பாவகிரகங்களுடைய தொடர்பு இல்லாமல் இருந்தால் அவருக்கு ஆண் குழந்தை பிறக்கும் அமைப்பு உள்ளது. இவருக்கு முதலில் ஒரே பிரசவத்தில் 3 குழந்தைகள், 2 ஆண் குழந்தைகள், ஒரு பெண் குழந்தை பிறந்தது. இவருக்கு நடப்பது சனி தசை. பிறக்கும்பொழுது 11 வருஷம் 1 மாதம் 24 நாட்கள் சனி தசை. அதன் பிறகு புதன் தசை நடந்தது. அதன் பிறகு 7 ஆண்டு காலம் கேது தசை. இப்பொழுது சுக்கிர தசை நடந்து கொண்டிருக்கிறது. 55 வயது வரைக்கும் சுக்கிர தசை. இவருக்கு வயது 43 வயது 1 மாதம் 11 நாட்கள் ஆகிறது. இவருக்கு நடப்பு சுக்கிர தசையில் ராகு புத்தி தற்போது நடந்து கொண்டு 2028 9ஆவது மாதம் வரைக்கும் சுக்கிர தசையில் ராகு புத்தி நடந்து கொண்டிருக்கிறது. இதுபோல் கிரக நிலை இருந்தால் அவருக்கு அந்த ஆண் குழந்தை பிறக்கக்கூடிய அமைப்பு அவருடைய ஜாதகத்தில் இருக்கிறது. இது ஒரு அதிசயமான ஜாதகம். ஒரு பிரசவத்தில் 3 குழந்தைகள் பிறந்துள்ளது. மற்றொரு வீடியோ பதிவில் வேறொரு தகவலுடன் பார்ப்போம். எல்லோருக்கும் வணக்கம். என்னுடைய தொடர்பு எண் 9994034255 என்ற எண்ணை தொடர்பு கொண்டு ஜோதிட சந்தேகங்கள் மற்றும் ஜோதிட பலன்களை தெரிந்து கொள்ளலாம். மற்றொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். எல்லோருக்கும் வணக்கம்.